தமிழகம் முழுவதும் உள்ள 68 சமூகத்தவர்களுக்கு சீர் மரபு பழங்குடியினர் என ஒற்றை சான்றிதழ் வழங்க வேண்டும் என அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ மனு அளித்திருக்கிறார். அந்த மனுவில் என்ன கூறியிருக்கிறார் என்பது பற்றி பார்ப்போம். அதிமுக ஆட்சி குளறுபடியால் தமிழகம் முழுவதும் உள்ள ஊராளி கவுண்டர், வேட்டுவ கவுண்டர், பெருமலை கள்ளர், மறவர், அம்பலக்காரர், வளையர், தொட்டிய நாயக்கர், போயர், குறவர் உள்ளிட்ட சீர் மரபினரான 68 சமூகத்தைச் சேர்ந்த அனைவரையும் மத்திய அரசு உரிமைகளை பெற சீர்மரபு பழங்குடியினர் எனவும், மாநில அரசு உரிமைகள் பெற சீர்மரபு வகுப்பினர் எனவும் இரட்டை சாதி சான்றிதழ் வழங்கும் அநீதி நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்நிலைமையை மாற்றி அந்த சமூக மக்களின் கோரிக்கையை ஏற்று சீர்மரபு பழங்குடியினர் என ஒற்றை சான்றிதழ் வழங்க அரசாணை வெளியிட வேண்டும். இது குறித்து முதல்வர் தேர்தல் வாக்குறுதி அளித்திருக்கிறார். எனவே இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது.